என் கையில இருக்க போன் வந்து போன வருஷம் அக்டோபர் 2024ல லான்ச் ஆன போனுங்க Samsung Galaxy S24 FE. அந்த போன் நீங்க பாத்தீங்கன்னா flagship grade features கொடுக்குங்க. and இந்த Flipkart Big Billion Day sale உங்களுக்கு இந்த flagship grade features எல்லாமே net effective pricing 30,000 கீழ கிடைக்கும் S24 FE. and generally Samsung ஓட fan edition phonesல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு value for money offering இருக்கும். and இந்த S24 FE கூட ஒரு value for money flagship offering under 30,000 rupees கண்டிப்பா சொல்லுவேன். அது ஏன் சொல்றேன், இந்த போனை ஏன் கன்சிடர் பண்ணோம் Flipkart Big Billion Day sale, why is this a good option அப்படினு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா என் பேர் இர்ஷாத், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? கையில் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் என்ன ஃபீல் வருது நான் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது ஒரு Samsung Galaxy S சீரிஸோட லுக் கொடுக்குதுங்க. ஏன்னா இதுல 3 கேமரா ரிங்ஸ் கொடுத்துருக்காங்க, அதே லுக் தான். அண்ட் இன் ஹேண்ட் ஃபீல் கூட நீங்க பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. பிளஸ் பிரீமியமான ஆஃப் கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு மெட்டல் ஃப்ரேம் கிடைச்சிரும், பின்னாடி முன்னாடி கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, வெறும்னே கிளாஸ்லாம் கிடையாது, கிளாஸ் மேல கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டஸ் பிளஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல கண்டிப்பா விக்டஸ் பிளஸ் எந்த போனுமே கொடுக்கறது இல்ல. சோ தட்ஸ் கிரேட். அது மட்டும் இல்ல, ஃபிளாக்ஷிப் ஃபீச்சர் IP68 ரேட்டிங்கும் உங்களுக்கு இதுல கிடைச்சிரும். சோ பில்ட் பொறுத்த வரைக்கும் especially under 30,000 rupees ஒரு சாலிடான ஆஃபரிங்கா வருதுங்க S24 FE. டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் கூட நீங்க பாத்தீங்கன்னா Samsung ஓட டிஸ்ப்ளே சோ குவாலிட்டி இஸ் வெரி குட். சோ பேசிக்கலி உங்களுக்கு 6.7 inch Full HD Plus 2x Dynamic AMOLED 120 Hz refresh rate டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. ஆனா ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு, என்னன்னா பெசல்ஸ் கொஞ்சம் திக்கா இருக்கு. ஸ்லிம்மா இருந்தா பெட்டரா இருந்திருக்கும். எனிவே உங்களுக்கு 1900 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்திருக்கனால HDR கான்டென்ட்ல பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. எஸ்பெஷலி யூடியூப் அண்ட் நெட்ஃபிளிக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா HDR10+ சப்போர்ட் உங்களுக்கு கிடைச்சிரும். ஹாப்டிக் ஃபீட்பேக் கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா இட்ஸ் குட். இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க, அது கரெக்ட்டா வர்க் பண்ணுது. டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கிடைச்சிரும். சோ ஸ்பீக்கர் குவாலிட்டியும் நல்லா இருக்கு. சோ ஓவராலா டிஸ்ப்ளே அண்ட் மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ்ல ஐ லைக் இட். சரி, சாஃப்ட்வேர் பத்தி சொல்லணும்னா உங்களுக்கு One UI 6 கிடைக்கும் அவுட் ஆஃப் தி பாக்ஸ். பட் One UI 7 ஓட அப்டேட் வந்துருச்சு. சோ One UI 7 இமிடியேட்லி நீங்க பாக்ஸ்ல இருந்து வெளிய எடுத்தோனே உங்களுக்கு One UI 7 அப்டேட் வந்துரும். அது மட்டும் இல்ல, ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா One UI A2 கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அதையும் மீறி உங்களுக்கு இன்னும் 5 years அப்டேட்ஸ் கொடுக்க போறாங்க. ஏன்னா 7 years டோட்டல் அப்டேட்ஸ் இருக்குதுங்க. சோ தட்ஸ் ரியலி குட். One UI பத்தி சொல்லவே வேண்டாம், பிரீமியமான ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ். நான் இது எப்பவுமே என்னோட Samsung வீடியோஸ் ஜெனரலி சொல்லியிருக்கேன். எனக்கு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் என்னோட ஃபேவரட் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ்னு கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா One UI 8ல உங்களுக்கு நவ் பார் கொடுத்திருக்காங்க, நேட்டிவ் கால் ரெக்கார்டிங் கிடைச்சிடும். Galaxy AI ஓட எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெனரேட்டிவ் எடிட், இன்ஸ்டன்ட் ஸ்லோ மோஷன், ஸ்கெட்ச் டு இமேஜ், போர்ட்ரேட் ஸ்டுடியோ, அதாவது நீங்க பாத்தீங்கன்னா சர்க்கிள் டு சர்ச், ஜெமினி இன்டிகிரேஷன் எல்லாமே இதுல இருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க வந்து எக்ஸ்ட்ரா கஸ்டமைசேஷன்ல பண்ண விரும்புறீங்கன்னா இந்த S24 FE ல நீங்க குட் லாக் மாடியூல் இன்ஸ்டால் பண்ணாலே போதும், அங்கே எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்துரும். அப்புறம் Samsung Pay இருக்கு, Samsung Wallet கொடுத்திருக்காங்க. சோ நீங்க tap to pay பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து Samsung phone வாங்குறதுக்கான காரணமே வந்து Samsung Wallet தான். Knock செக்யூரிட்டியும் கொடுத்திருக்காங்க. சோ ஓவராலா சாஃப்ட்வேர் விஷயத்துல கிரேட் ஸ்டஃப். அண்ட் இன்ஃபேக்ட் நீங்க வந்து மற்ற ஃபோன்ஸ்ல கம்பேர் பண்ணீங்கன்னா இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சாலும் இவ்வளோ லாங்கான அப்டேட்ஸ் கிடைக்காது. ஜென்ரலி அவங்க 2-3 years 4 years அவ்வளவுதான் கொடுப்பாங்க. இதுல ஆல்ரெடி உங்களுக்கு 5 years அப்டேட்ஸ் மிச்சம் இருக்குங்க. அண்ட் S24 FE ஓட கேமரா செட்டப் கூட நீங்க பாத்தீங்கன்னா ப்ராப்பர் ஃபிளாக்ஷிப் கிரேட்னு கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் உங்களுக்கு கிடைச்சிரும். பிரைமரி, அல்ட்ரா வைட் அண்ட் டெலிஃபோட்டோ அண்ட் ஆஃப் கோர்ஸ் ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா இருக்கு. பிரைமரி கேமரால நல்ல டீடைல்ஸ் கிடைச்சிரும். டே லைட் எடுத்துக்கோங்க, லோ லைட் எடுத்துக்கோங்க, நல்லா இருக்கும் பார்க்கிறதுக்கு. இன்ஃபேக்ட் போட்டோ எடுத்துட்டு இன்னும் அதிகமா டீடைல்ஸ் வேணும்னா Samsung ஓட ரீமாஸ்டர் ஃபீச்சர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நாங்க அதை ட்ரை பண்ணி பார்த்தோம் ரீசென்ட்லி. இட் வர்க்ஸ் ரியலி வெல். அது தவிர்த்து வந்து HDR பெர்ஃபார்மன்ஸ்ல பிரைமரி ஆகட்டும், அல்ட்ரா வைட் ஆகட்டும், செல்ஃபி ஆகட்டும், இட்ஸ் குட். அல்ட்ரா வைட் வந்து ரேண்டமான 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட்ல கிடையாது, 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்திருக்காங்க. சோ நல்ல டீடைல்ஸ் கிடைச்சிரும். 3x டெலிஃபோட்டோ கொடுத்திருக்காங்க. அதுலயும் உங்களுக்கு கிளியர் அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல ஒரு 2-3 போன்ஸ்ல தான் உங்களுக்கு 3x டெலிஃபோட்டோ கிடைக்கும். அண்ட் ஒன் ஆஃப் them is S24 FE. அண்ட் S24 FE ல எங்களுக்கு பிடிச்ச பெஸ்ட் ஃபீச்சர் என்ன தெரியுமா? போர்ட்ரேட்ஸ் தான். போர்ட்ரேட் குவாலிட்டி ஷாட்ஸ்லாம் பாருங்களேன், டேம் குட் ஸ்டஃப். போட்டோகிராஃபி மட்டும் இல்லங்க, வீடியோகிராஃபியும் Samsung Galaxy S24 FE நல்லா பண்ணுது. ஏன்னா உங்களுக்கு 4K 60 fps பிரைமரி அண்ட் செல்ஃபி கேமரால கிடைச்சிரும். அல்ட்ரா வைட் அண்ட் டெலிஃபோட்டோல 4K 30 fps கிடைச்சிரும். அண்ட் தட் இஸ் ஆல்சோ ஓகே. ஏன்னா இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெலிஃபோட்டோ கிடைக்காது. அண்ட் அல்ட்ரா வைட் கொடுத்தாலும் அதுல 1080p 30 fps தான் கொடுப்பாங்க. சோ 4K ரெக்கார்டிங் இருக்கிறதே பெரிய விஷயம். ஓவராலா பாயிண்ட் என்னன்னா S24 FE கேமராஸ்க்காக under 30,000 rupees நான் ஈஸியா ரெக்கமெண்ட் பண்ணுவேங்க. ஓகே, பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லணும்னா உங்களுக்கு S24 FE ல Exynos 2400E கொடுத்திருக்காங்க. அண்ட் under 30,000 வந்து உங்களுக்கு 8/128GB வேரியன்ட் கிடைக்கும். அது வந்து LPDDR5X RAM டைப், UFS 3.1 ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு 4.0 ஸ்டோரேஜ் வேணும்னா 256GB வேரியன்ட் நீங்க வாங்கணும். டே டு டே யூசேஜ்ல Exynos 2400 சூப்பர் ஸ்மூத்தா வர்க் ஆகும். இந்த லாக்ஸ் ஸ்டட்டர்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பா தெரியாது. ஆனா இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல இருக்கிறதுலயே பவர்ஃபுல்லான சிப்செட் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. இதோட பெட்டரான போன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். பட்
எனிவே ஆண்ட்ராய்டுல வந்து உங்களுக்கு 1.3 மில்லியன் ஸ்கோர் இருக்கு. பிஜிஎம்ஐல உங்களுக்கு 90 FPS கிடைச்சிரும் and COD ல வந்து 120 FPS கொடுத்திருக்காங்க. and நாங்க ஜென்ஷன் இம்பாக்ட் வாடி பார்த்தப்போ 52 FPS ஆவரேஜ் எங்களுக்கு கிடைச்சது. so that's also okay. சூடாகுதான்னு கேட்டீங்கன்னா சில டைம் இன்டென்ஸ் கேமிங் ஆடும்போது சில டைம் சூடாகுது, பட் நாட் டூ மச். and அது கூட எப்படி கண்ட்ரோல் பண்ணிருக்காங்கன்னா இதுல வேப்பர் கூலிங் சேம்பர் கொடுத்திருக்காங்க. சோ அதனாலே அவங்க வந்து டெம்பரேச்சர் கொஞ்சம் கண்ட்ரோல்ல வைக்க முடிஞ்சது அவங்கனால. பேட்டரி பொறுத்த வரைக்கும் 4700 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் பேட்டரி சைஸ் வந்து இருக்கிறதுல பெருசலா கிடையாது, பட் நீங்க வந்து ஒரு 5 to 6 hours ஸ்கிரீன் ஆன் டைம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்ஃபேக்ட் நாங்களும் டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ அவ்வளவு எங்களுக்கு கிடைச்சது. 25 வாட் வயர்ட் சார்ஜிங் ஸ்பீட் கிடைச்சது, அதான் கொஞ்சம் ஸ்லோ. பட் 15 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்திருக்கிறது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான 5G பேண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க, வைஃபை சப்போர்ட் இருக்கு, வைஃபை 6 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, ப்ளூடூத் 5.4 சப்போர்ட் இருக்கு, NFC சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் சாம்சங் வாலெட் இருக்குல்ல, NFC இருந்து தான் ஆகணும். அண்ட் நாங்க வந்து ஏர்டெல் அண்ட் ஜியோல ட்ரை பண்ணி பார்த்தோம். இட் ஒர்க்ஸ் ரியலி வெல், நோ ப்ராப்ளம். ஆக மொத்தத்தில் அண்டர் 30,000 rupees Flipkartோட பிக் பில்லியன் டே சேல்ல நான் இந்த போனை நிறைய ரெக்கமெண்ட் பண்ண போறேன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இதுல வந்து ஃபிளாக்ஷிப் பில்ட் கொடுத்திருக்காங்க, ஃபிளாக்ஷிப் கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்திருக்காங்க, ஃபிளாக்ஷிப் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும், ஃபிளாக்ஷிப் டிஸ்ப்ளே இருக்கு. ஸோ டோட்டலா ஆல்ரவுண்டர் ஃபிளாக்ஷிப் ஃபோன் அண்டர் 30,000 rupees. ஒரே ஒரு குறை சொல்லணும்னா பேட்டரி கொஞ்சம் பெருசா இருந்திருக்கலாம் டெஃபினெட்லி. ஸோ Flipkartோட பிக் பில்லியன் டே சேல்ல S24 FE வாங்குவீங்களா அண்டர் 30,000 rupees, இல்ல வேற ஏதாச்சும் ஃபோன் கன்சிடர் பண்றீங்களா, இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அதை காமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, கண்டிப்பா அருணவ் ஆன்சர் பண்ணிடுவான். அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். அது வரைக்கும் டக்குனு டெக் போடுங்க கிளிக் Trakin Tech Tamil.